கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை அன்பின் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் சொல்லி உங்களை வரவேற்கிறேன். கடந்த வாரம் முழுது நமக்கு தேவன் கண்ணின் கருவிலை போல இருந்தார். எல்லா வியாதி விக்கிடங்களுக்கும் பலவீனங்களுக்கும் தேவன் நம்மை தப்புவித்து, தேவன் நமக்கு அடைக்கலமாய், தேவன் நமக்கு கோட்டையாய், அன்பின் தெய்வமாய் அவர் நம்மை பாதுகாத்தபடினால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த கொரோனா நிமித்தமாக உலகமே பீதியில் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் அவர் மேல் வைத்திருக்கிறதான நம்பிக்கை நிமித்தம் நாம் தைரியமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். உபவாசத்திலும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தான தர்மங்களிலும் வியாதியஸ்தர்களை விசாரிப்பதிலும் கர்த்தருக்கு எந்தெந்த விதத்தில் ஊழியம் செய்ய முடியுமோ, நன்மை செய்ய முடியுமோ அவைகளெல்லாம் செய்து கொண்டு நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களை குறித்து இது நமக்கு ஃப்ரீ டைம் என்று சொல்லி அநேகர் தங்களுடைய உல்லாசங்களுக்கும் ஆட்டம் பாட்டங்களுக்கும் பெருந்தீனிகளுக்கும் குழப்பங்களை உண்டு பண்ணுகிறதும் பிரிவினைகளை உண்டு பண்ணுவதும், உட்கார்ந்து சகோதரனுக்கு விரோதமாய் சகோதரர் பதிவிருக்கிறதுமான செயல்களையும் செய்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே அருமையான தேவ பிள்ளைகளே, சியோனின் மணிகளே, நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் நம்மை இதுவரைக்கும் கைவிட்டதே இல்லை. கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு விதத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு வருகிறார். ஆகினால் நீங்கள் கர்த்தரை நன்றாக ஸ்தோத்திரிங்க, நல்ல துதிச்சுட்டே இருங்க. துதிக்க சொன்னால் அது எப்படி துதிக்கிறது என்று சிலர் ஊழியக்காரர்களிடத்தில் கேட்கிறார்கள். எனக்கு துதியே வரமாட்டேன்தே என்று சொல்கிறார்கள். சிலர் மனதுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க, எப்படி துதிக்கிறது, ஏதோ கர்த்தர் நன்மை செய்தா
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் இந்த நன்மை செய்து என் ஜெபத்தை கேட்டு துடிச்சிச்சு. எப்படி துடிச்சுட்டே இருக்கிறது? அதே ஒரு நபரோட நம்மளை விட்டுட்டா பேசிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கணும். என்னதான் பாயிண்ட்டுன்னு தெரியறதில்ல. ஆனால் மணிக்கூரா பேசுவோம், கிண்டல் அடிப்போம், யாரையாவது போட்டு கீழே தள்ளுவோம், யாரையாவது மேலே ஏற்றுவோம், யாரையாவது ஒன்றுமே இல்லாமல் ஆக்குவோம். இப்படிப்பட்ட பல காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறோம். அந்த வாய் சும்மாவே இருக்காது. ஆனால் கர்த்தரை துதிக்கவோ அதுக்கு ஞானம் இல்லை. மனுஷர்களுக்கு ஞானம் இல்லை. ஒரு சாட்சி சொல்கிறேன். என்னுடைய தகப்பனார் எப்பொழுதுமே வாயில துதிதான் இருக்கும். துதி 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 துதினே சொல்லிட்டு இருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனாவசியமா பேசவே மாட்டார். அனாவசியமா எங்களோடு கூட பேச மாட்டார். துதிச்சுட்டே இருப்பார். நாங்கள் எல்லாம் கூடி சும்மா இருக்கிற நேரம் கிடைச்சிச்சுன்னா உடனே வயலின் எடு, கிட்டார் எடு, ஆர்கன் எடுன்னு சொல்லி உட்கார்ந்து பாட்டு பாடிட்டே இருப்போம். ஆகினால் எங்கள் வீட்டில் பாட்டு சத்தம் ஓயவே ஓயாது. அதில் அநேக ஊழியக்காரர்கள் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களும் சேர்ந்துட்டு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அப்படியே ஒரு பரலோகத்தை போல எங்கள் வீடு இருக்கும். ஒரு காரில் பயணம் பண்ணால் கூட அந்த ரோட்டில் இருக்கிறதெல்லாம் பார்க்க அனுமதிக்க மாட்டார். கேடம் பார்க்காத, கண்ணை மூடு, சோத்திரம் பண்ணு, கர்த்தரை துதிச்சுட்டு வான்ட்டு அவர் பாட்டுக்கு துதிச்சுட்டே சத்தமாக வேற பண்ணுவார். எங்களுக்கெல்லாம் வெக்கமாக இருக்கும். என்ன நீ அப்படி சத்தம் போடுறீங்க? ரோட்டில் போகிறவங்கெல்லாம் பார்க்குறாங்களே, பார்க்கட்டும், நான் இந்த ஆண்டவரை தான் துதிக்கிறேன் என்று சொல்லி துதித்து கொண்டே வருவார். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் எடுத்து பார்த்தா எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் தேவன் அப்பப்போ செய்தார். அவரை வெயிட் பண்ணவே வைக்கிறார். ஒரு ஜெப வேண்டுகோள் ஆனாலும் என் தகப்பன் வெயிட் பண்ணதே இல்லை. தகப்பன் அவர் கேட்டிருப்பாரோ இல்லையோ தெரியல, கர்த்தர் உடனே செய்திருவார். அவர் பேங்க்ல அவருக்கு எதிராளிகள் எழுப்புனாங்க. கம்யூனிட்டி பேசிஸ்ல இவர் கிறிஸ்டின், அவங்கெல்லாம் பிராமின்ஸ். இந்த ஸ்டேட் பேங்க்ல கிறிஸ்டியன் இருக்கக்கூடாது. ஆனால் என்னுடைய தகப்பன் பிரான்ச் ஏஜென்ட்டாக இருந்தார், மேனேஜராக இருந்தார். யார்கிட்டையும் போய் சண்டை போடலை, யாரையும் வையலை, எங்ககிட்டையும் வந்து சொல்லலை. பிள்ளைகளா, மனைவியே, எனக்கு விரோதமாக எழும்பிட்டான், என்னை பேசுகிறான், என்னை சஸ்பெண்ட் பண்ண பார்க்குறான், ஹெட் ஆஃபீஸ்க்கு எழுதி போடுறானுங்க, எல்லாம் ஜோபனுங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை, ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை. ஆனால் என் தகப்பன் போய்கொண்டிருக்க அந்த இக்கட்டான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு சொன்னார். அதையும் நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கல, ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு விட்டுட்டோம். ஆனால் என் தகப்பனுக்காக கர்த்தர் சடுதியாக கர்த்தர் நியாயம் தீர்த்தார். ஹெட் ஆஃபீஸ் வரைக்கும் நியாயம் தீர்த்தார். தகப்பனோடு கர்த்தர் இருந்தார். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கையிலே துதி இருந்தது. இன்னைக்கு அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் அசுத்தங்களையும் செய்துட்டு பாட்டு பாடுவாங்க. அது துதி இல்லை, அது தேவனை பரிகசிக்கிறது. ஆனால் ஒரு இன்னசென்ட் கபடற்ற இருதயத்தில் துதிதான் காத்திருக்கும்.
சியோனிலே துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை செலுத்தப்படும். அப்படியாக என் தாப்பனுடைய வாழ்க்கை இருந்தது. இன்றைக்கு நாம் ஒரு உத்தமனை குறித்து பார்க்க போகிறோம். எடுங்கள் யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஊர் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாயிருந்தான். யார் இருந்தா? ஊர் தேசத்துல யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு மனுஷன் இருந்தான் அந்த ஊர்ல. அவன் எப்படி இருந்தான்? அந்த மனுஷன் உத்தமனும் அந்த மனுஷன் உத்தமனும் உத்தமனும் சன்மார்க்கனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமார்த்திகளும் பிறந்தார்கள். அவருக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்தது. 7000 ஒட்டகங்கள், 7000 ஆடுகளும் 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்களும் 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகளும் 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகளும் 500 கழுதைகளும் மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி மிருக ஜீவன்களும் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். இங்க ஒரு ஆளுக்கு சோறு போடுறதுக்கே நம்ம சீரழிஞ்சு. இதுல உரம்பரன்னு வந்துட்டா புருஷன் மனைவி கிச்சனுக்குள்ள போய் பேசுவாங்க. ஏய், எப்போ போவாங்க, செலவு ஜாஸ்தி ஆகுது அப்படின்வாங்க. பிள்ளைங்க போய், அம்மா எனக்கு கேக் வாங்கிட்டாங்க, பேசாமல் ஓரம்பரெல்லாம் இவ்வளோ இருக்காங்க, இப்போ கேக் வாங்கினா நிறைய வாங்கணும், அப்படி இதில் அவங்க போனோன்னு வாங்கலாம். இப்படிப்பட்ட நிலைமை தான் அநேகர் வீடுகளில் இருக்கு. ஆனால் இந்த யோபுக்கு மிருக ஜீவன்கள் மட்டும் 1000 கணக்குகள் இருக்கு. அதுக்கு தீவனம்லாம் எங்கே போகிறது? இந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் பார்க்க ஏராளமான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்களாம். அப்போ அந்த பணிவிடைக்காரர்களையும் போஷிக்கணும், மிருக ஜீவன்களையும் போஷித்து காப்பாற்ற வேண்டும். அப்போ எப்பேற்பட்ட ஒரு சீமானிகர், எப்பேற்பட்ட பெரிய மனுஷன் அந்த தேசத்துல. வாசிகள் கீழே திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்திய புத்திரர்கள் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். He was a big man, rich man. அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துள்ள மனுஷன் உத்தமனாயிருக்கிறார், சன்மார்க்கனாயிருக்கிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருக்கிறான். தீமை செய்ய பொல்லாப்புக்கு விலகுகிறவனாயிருக்கிறான். கீழவாசி. அவன் குமாரர் அவனவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு, பிறந்த நாள் அன்றைக்கு 3 சகோதரிகளை அழைத்து 10 பிள்ளைகளுமாய் சேர்ந்து விருந்துண்டு சந்தோஷமாய் மகிழ்வது உண்டு. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி
பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியேயும் சர்வாங்க தகன பலியும் செலுத்துவான். இந்த பிரகாரம் யோபு அந்நாட்களில் செய்து வருவான். பாருங்க, பிள்ளைகள்லாம் சந்தோஷமா. இங்க என்ன சொல்லியிருக்கு? அந்த 7 குமாரரோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க, அந்த 3 குமாரத்திகளோட பாய் ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்கன்னு எழுதியிருக்கா? இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னு எழுதியிருக்கா? இல்லை. வெறும் சகோதர சகோதரிகள் தான். இவங்க என்ன பாவம் செய்ய போறாங்க? ஆனால் தகப்பனாகி யோபுக்கு உள்ள இருந்தது என்ன? ஒருவேளை இவர்கள் பாவம் செய்திருப்பார்கள் என்றால் ஓவர் சந்தோஷத்துல, மிதமிஞ்சின சந்தோஷத்துல கர்த்தரை ஏதாவது தூஷித்திருப்பார்களா? இல்லை. தேவனை போற்றாமல் விட்டிருப்பாங்களா? துதிக்காமல் விட்டிருப்பார்களா என்கிற பயம் அந்த தகப்பனுக்கு இருந்தது. ஆகையால் என்ன பண்ணார்? ஒவ்வொரு பையனுடைய பிறந்த நாள் முடிந்த அடுத்த நாள் எல்லா பிள்ளைகளையும் வரவழைத்து அந்தந்த பிள்ளையின் தலைக்கு ஏற்ற பலிகளை செலுத்துவார். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நீதிமான்! எப்படிப்பட்ட ஒரு நீதிமான்! கர்த்தர் எப்படி அந்த மனுஷனை நேசித்திருப்பார்! வாசிகள். ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு நாட்களில் எல்லாம் செய்து வருவான். அவருடைய நாட்களில் எல்லாம் செய்து வந்தார். ஒரு நாள் கூட விட்டதில்லை. ஏர்லி மார்னிங், அதிகாலையில் எழுந்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அவங்கவுங்க லக்கத்தின்படி பலிகளை செலுத்தி வேண்டிக் கொண்டார். இப்படிப்பட்ட நீதிமான் என்ன ஆயிற்று பாருங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமாகிய அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம கூட இருக்கிற சக விசுவாசிகள், சகோதர சகோதரிகள் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? உடனே உங்க நெஞ்சில கையை வச்சு யோசித்து பாருங்க. நீங்களே சொல்லிக்கலாம் உங்களை பத்தி. நான் அப்படி, நான் இப்படி, நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன், நான் முந்தி கோபக்காரதா இருந்தேன், இப்ப நான் திருடிட்டேன், முந்தி திருடனா இருந்தேன், இப்ப நான் திருந்திட்டேன், முந்தி நான் எல்லாரையும் திட்டுவேன், இப்ப நான் திட்டுறதே இல்லை, நான் என் உண்டு, என் வேலை உண்டுட்டு நம்மளை குறித்து நம்மளையே சொல்லிக்கலாம். ஆனா இங்க இந்த மனுஷனை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அது யார்கிட்ட? பிசாசு கிட்ட. பிசாசு கிட்ட சாட்சி கொடுக்கிறார். அவன் மேல் நீ கவனம் வைத்தாயா? உத்தமன் மேல் நீ கவனம் வைத்தாயா? இந்த பூமியிலேயே அவனை போல ஒருத்தனுமே இல்லை, அப்படிப்பட்ட என் தாசன் மேல் நீ கவனம் வைத்தாயா என்று கேட்டதற்கு அந்த பிசாசுக்கு என்ன தைரியம் பாருங்க. என்ன சொல்லுது? அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனை, அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கையில் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்டு தருகிறார், ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு தருகிறார், பண பெருக்கத்தை கர்த்தர் கட்டளையிட்டு தருகிறார், பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு தருகிறார்.
ஆடு மாடு மிருக ஜீவன்களை தருகிறார். நிலம் அந்த தோட்டம் என்கிற ஐஸ்வர்யத்தை கட்டளையிட்டு தருகிறார். தருவது மாத்திரமல்ல, அதையெல்லாம் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். தேவன் அதை பாதுகாக்கிறார். ஏனென்றால் தேவன் தான் அதை கொடுத்திருக்கிறார் ஒரு மனுஷனுக்கு, அதை பாதுகாக்கிறார். அது இந்த சாத்தான் சொல்லுது, எல்லாம் நீர் உங்களுடைய பையனுக்கு கொடுத்துட்டீரே, அது யாரும் தொடாதபடி வேலி வேற அடைச்சி வச்சிருக்கிறீரே, அது தெரியாதா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆனாலும் உடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். பாருங்க, ஆனாலும் நீர் வந்து உங்களுடைய கரத்தினால் அதை தொடும். ஆண்டவர் தொட்டாங்க என்ன ஆகும்? ஒண்ணு ஜீவன் வரும், இல்லாட்டி அழிஞ்சு போயிடும். இவன் எதுக்கு சொல்றான்? அழியறதுக்கு சொல்றான். நீ தொட்டு பாரோ, அப்போ வந்து இந்த யோபு உத்தமத்துல இருக்கானான்னு பார்க்கலாம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, கர்த்தர் பார்த்தாரு, நீ வந்து அப்படி கேவலமா என் தாசனை நினைச்சிட்டியா? நான் சர்வ வல்லவர், சாட்சி கொடுக்கிற பூமியில அவனை போல ஒருத்தன் இல்லைன்ட்டு. அப்படி இருந்தும் நீ என்ன சொல்ற? விருதாவாகவா அவன் உண்மை சேவிக்கிறான்? நீர் ஆசீர்வதித்ததுனாலதான் சேவிக்கிறான். நீர் மட்டும் ஆசீர்வாதம் கொடுக்காவிட்டால் அவன் உண்மை சேவிப்பானா என்று கேட்டதற்கு ஆண்டவர் சொல்றார், அவருக்கு தைரியம் இருக்கு. இப்ப நம்மை குறித்து சொல்லுவாரா? நிற்பார், என் மகனை போய் தொடு, அவன் உத்தமத்துல நிற்பா அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டார். ஆனா யோபுவை குறித்து சொன்னார். சொன்ன உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் எடுத்துக்கோ, ஜீவனை மட்டும் தொடாது, ஜீவனை மட்டும் தொடாது. அந்த ஜீவனே போனா கூட ஜீவன் கொடுக்க அவர் வல்லவர். ஆனா அவன் பேரை பெருமைப்படுத்த வேண்டும். ஆகினால் கர்த்தருக்கும் சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது. ஜீவனை தொடாது, அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் எடுத்துக்கோ. என்ன பயங்கரம்! என்னாச்சு? வீட்டில் படிங்க, அவனுடைய அத்தனை அந்தஸ்தும் ஆஸ்தியும் எல்லாம் போயிடுச்சு. தோட்டம் போச்சு, அறுவடை போச்சு, காடு போச்சு, எல்லா மிருக ஜீவன்களும் போச்சு, வீடு போச்சு, எல்லாமே போயிட்டோம். நான் கடைசியில பார்த்தா அவன் ஆசையாய் பெற்றெடுத்த, நேசித்து வளர்த்த தன்னுடைய 10 பிள்ளைகளும் ஒரே நாளில் மாண்டு போனார்கள். ஒரே நாளில் மாண்டு போனார்கள். அந்த பிள்ளைகள் என்ன பாவம் செய்துச்சுங்க? அதுக்கு ஒரு பாவம் செய்யக்கூடாது என்று இந்த யோபு பலி செலுத்தி கொண்டே இருந்தாரே, அந்த பலி எங்க போச்சு? அவருடைய ஜெபம் எங்க போச்சு? அவருடைய உத்தமம் எங்க போச்சு? அவருடைய உண்மை எங்க போச்சு? பொல்லாப்புக்கு பயந்தாரு. ஏன் இந்த பொல்லாப்பு வந்துச்சு? கேட்கலாம்ல, கேட்கலாம்ல. பட் God allowed it. கர்த்தர் அனுமதித்தார். சாத்தான் கேட்டதுனால அவங்கிட்ட கொடுத்துட்டார். அவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இன்றைக்கும் அதே நிலைமை எங்க குடும்பத்துக்கு வந்திருக்கு. எங்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தார். யோபுவை போல எங்களை ஆசீர்வதித்தார். தேவனுக்கு பயந்து நடந்தோம், பொல்லாப்புக்கு விலகி இருந்தோம், கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தோம்.
50 வருஷங்கள் இந்த ஊழிய பாதையிலே கொடி கட்டி பறக்கத்தக்கதாக தேவன் செய்தார். சபை பெருகிற்று, சபை அலங்காரமாயிருந்தது. சபை குறித்து கேள்விப்பட்டவர்கள் பயந்தார்கள். இந்த சபையின் இடத்துல சத்தியம் இருக்கிறது என்று சொன்னார்கள், பரிசுத்தம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் என்ன ஆயிற்று? ஒரு நாள் சாத்தான் உத்தரவு கேட்டு ஆண்டவரிடத்திலிருந்து உத்தரவை வாங்கி தொட்டு விட்டான். எல்லாம் போயிடுச்சு, மரித்தும் போயிட்டாங்க. ஆனால் யோபுக்கு ஜீவனை கொடுத்தது போல அடிமைக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் ஒரு ஜீவன் இருந்தாதான் தேவன் திரும்ப ரட்சிக்கிறதை காண்றதுக்கு முடியும். அல்லேலூயா. அந்த மாதிரி 50 வருஷமாக செழுமையும் கொடுமையுமாய் இருந்த இந்த சீயோன் இன்றைக்கு இருக்கிற இடமே தெரியாதபடி ஆகிவிட்டது. எல்லாருக்கும் அருக்களிப்பாய் இருக்கிறோம், எல்லாரும் கேள்வி கேட்கத்தக்கதாக இருக்கிறோம். உங்கள் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் தியாகம் எங்கே? உங்கள் பரிசுத்தம் எங்கே? உங்கள் வைராக்கியம் எங்கே? யோபுக்கு வந்து கேட்கிறாங்க. யோபுட சிநேகிதர்கள், உயிருக்குயிரான சிநேகிதர்கள், அவங்க வந்து யோபுவை துக்கம் விசாரிக்க வந்தா இந்த யோபு உடம்பெல்லாம் சொறி அரித்து கொண்டு ஓட வச்சு சொரிஞ்சிட்டு இருக்காரு. தெருவில் வீடு இல்லை, வாசல் இல்லை, ஆகாரம் இல்லை, துணி இல்லை. உனக்கே இந்த நிலைமை. அவங்க நினைச்சுட்டாங்க இந்த யோபு எதுவும் அந்தரங்க பாவம் செய்துட்டார், இல்லாட்டி கர்த்தர் இப்படி பண்ணுவாரா? இந்த நிலைமை வருமா? இல்ல, இது தேவனாலே அனுமதிக்கப்பட்டது. அவங்க பேசினாங்க. அதுக்கு யோபு என்ன சொல்றாரு பாருங்க. ஆறு 27. யோபு 6:27. இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீ விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகொலியை வெட்டுகிறீர்கள். இப்படி செய்து என்ன? அவங்க உட்கார்ந்து குற்றப்படுத்திட்டே இருக்காங்க, நியாயம் சொல்லிட்டே இருக்காங்க, கர்த்தருடைய மகத்துவங்கள் எல்லாம் சொல்றாங்க. அது இந்த யோபுக்கு மனநோவாய் போயிடுச்சு. என்ன சொல்றாரு? இப்படி செய்து நீங்க என்ன வாசிங்க. இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து உங்கள் சிநேகிதனுக்கு படுகொலியை வெட்டுகிறீர்கள். திக்கற்றவன் மேல் நீங்கள் விழுந்து. இப்ப யோபு எப்படி இருக்காரு? திக்கற்றவனாய் இருக்கிறார். அவரை ஆதரிப்பார் யாரும் இல்லை, அவரை நேசிக்க யாரும் இல்லை, அவருக்கு அன்பா இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, ஆத்ம சிநேகிதரா இருந்தவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க, பிள்ளைகளை போல வளர்த்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. யாருக்காக ரொம்ப பிரயாசப்பட்டாரோ அவங்கெல்லாம் அவர் தெரியாதவர்களை போல மாறிவிட்டாங்க. ஏன்? யோபு ஒரு பிச்சைக்கார நிலைமையில வந்துட்டாரு. அவர்கிட்ட அந்தஸ்து இல்லை, பணம் இல்லை, செல்வாக்கு இல்லை, மாளிகை இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. திக்கற்றவராய் போய்விட்டார். இந்த திக்கற்றவனுக்கு நீங்க குழி வெட்டுறீங்க. இன்னும் சொல்றாரு, இந்த திக்கற்றவனுக்கு நீங்க குழியை வெட்டுறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே,
கர்த்தர் சொல்லுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு பூமியிலே தெரிந்து கொள்ளப்பட்ட சில ஸ்பெஷல் பர்சனாலிட்டிஸ்க்கு இப்படிப்பட்ட நிலைமை வரும். அவர்கள் திக்கற்றவர்களாக கைவிடப்படும் வேலை வரும். ஆனா கர்த்தர் அவங்களை கைவிடல, விடவே மாட்டார், கூடவே இருப்பார், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பாரு. எல்லா ஆபத்தான நிலைமையிலும் அவர்களுக்கு ஒத்தாசையை அனுப்பி கொண்டுதான் இருப்பார். ஆனா ஜெயம் கிடைத்தது போல தெரியாது, ஜெயம் கிடைத்தது போல தெரியாது. ஆனால் கர்த்தர் ஜீவனை கொடுத்து கொண்டே இருப்பார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார். வசனம் இருக்கிறது, அதை வீட்டில் போய் படிங்க. சங்கீதம் 102:16. திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். திக்கற்றவர்கள் அப்படியே அவர்களுடைய ஆத்மா ஆண்டவரோட பேசிக்கொண்டே இருக்கும், ஜெபிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்க இப்ப பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை, நேசிக்க ஆள் இல்லை, கூட உதவி செய்ய ஆள் இல்லை, எல்லாரும் எங்கேயோ போயிட்டாங்க. கேட்டா கூட அவனை தெரியாதுன்னுவாங்க. அந்த நிலைமையில் இருக்க திக்கற்றவன் ஆண்டவரோடு தான் பேசுவான். அது மாத்திரமல்ல, விண்ணப்பம் செய்வான். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், இந்த பாத்திரம் எப்பொழுது என்னை விட்டு அகலும், இதை நான் சுமக்க வேண்டுமானால் உமது கிருபை எனக்கு தாரும், இதை சுமக்க எனக்கு கிருபை தாங்க. கொஞ்ச நாள் என்னுடைய வேதனைகள் பயங்கரமாய் இருந்தது. நான் எதற்கு பயந்தேனோ அந்த பலவீனமே என்னை தாக்கிவிட்டது. ஆகினால் நான் முறிந்து போனேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதரனை நான் இழந்தது ஒரு பெரிய மரணத்துக்கு ஏதுவாயிற்று. எதற்கு இந்த மாதிரி காரியங்கள் நடக்க வேண்டும்? ஏன் ஆண்டவரே, என்ன பாவம் செய்தோம் நாங்கள்? எங்களை எவ்வளவு அழகாய் நடத்தி வந்தீர், எவ்வளவு மகிமையாய் நடத்தி வந்தீர் என்று ஆண்டவரோடு கேட்டுக்கொண்டே இருந்தேன். கர்த்தர் பதிலே சொல்லவில்லை. என்னையே டியூன் பண்ணார். நானே இந்த பாடத்தை படிக்கும்படியாக என்னை புடமிட்டு வேதனைகள், வியாதிகள், என்னை சுற்றிலும் எனக்கு இன்பமானவர்கள் சத்துருக்களாய் மாறினது. எல்லாவற்றையும் வைத்து 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 என்னை புடமிட்டார். அப்பொழுது நான் ஒன்று கற்றுக்கொண்டேன். ஆண்டவரே, இதுதான் உம்முடைய வழி என்றார். நான் இந்த பாதையில் போக வேண்டும் என்பது உம்முடைய சித்தம் என்றார். நான் போகிறேன். எனக்கு விடுதலையே இல்லை, என் முடிவே இப்படிதான் என்று சொன்னாலும் நான் சந்தோஷமாய் போகிறேன். எனக்கு உமது கிருபை தாரும், உமது கிருபை தாரும். ஒரு காலம் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன். நீர் என் தேவன், என் தகப்பன். எனக்கு எத்தனையோ கோடி கோடி நன்மை செய்திருக்கிறீர், அதை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லி
அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நான் முழுவதும் யோசித்து சிந்தித்து கர்த்தரை துதித்து கண்ணீரோடு இருப்பேன். இப்போ ரொம்ப சமாதானமாய் இருக்கிறேன். தெரியும் கர்த்தருக்கு சித்தமானதை அவர் செய்வார். அது எதுவாய் இருந்தாலும் I am ready to receive it. அதை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன். All I want is, எனக்கு தேவையானது ஒன்றே ஒன்று. அது என்னை தேவன் அழைத்த இந்த ஊழியத்தை நான் முற்றுமுடிய செய்து முடிக்க வேண்டும். என்னுடைய சபை திரும்ப முந்தின சீருக்கு வர வேண்டும். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆத்துமாக்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நான் மனதார மன்னித்தேன். அவர்களை குறித்து தீதாய் பேச மாட்டேன் என்று என்னை ஒப்பு கொடுத்தேன். இப்பொழுது அவருடைய கிருபையை நான் உணர்கிறேன். அதை எண்ணி நான் பாடுகிறேன். திக்கற்றவர்களின் ஜெபத்தை அவர் தள்ள மாட்டார். அவருடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராய் இருக்கிறார். அதுபோல இந்த யோபுவோட கண்ணீரையும் விண்ணப்பத்தையும் ஜெபத்தையும் அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனாலும் சில காலம் மௌனமாய் இருந்தார். அந்த ஜீவனை மாத்திரம் பாதுகாத்து கொண்டிருந்தார். அந்த பிசாசு அவனுக்கு இஷ்டமானதை செய்தான். இன்னைக்கு ஒரு வியாதி, நாளைக்கு ஒரு வியாதி, நாளைக்கு ஒரு வேதனை, அடுத்த நாள் ஒரு வேதனை, மகா கொடிய மரண வேதனைகள் இந்த மாதிரி சிலருக்கு வரும், அநேகருக்கு அல்ல. அப்படிப்பட்ட நிலைமை உங்களில் யாருக்காவது இருக்குமானால் பொறுமையாயிருங்கள். கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் பக்கத்திலே இருக்கிறார். சத்துரு உங்கள் ஜீவனை தொட முடியாது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன செய்தார்? யோபுவை ஆசீர்வதித்தார். பிசாசின் கையிலிருந்து பிடிக்கிட்டார். போது பார்த்தியா, என் மகன் பாவம் செய்தானா, பொல்லாப்பு செய்தானா, உத்தமத்தை விட்டு விலகினானா, இப்ப ஓடி போயிடு, மரியாதையா ஓடி போயிடு என்று சொல்லி யோபு இழந்த எல்லாவற்றையும் 10 மடங்காய் கொடுத்தார். 10 மடங்காய் கொடுத்தார். பெரிய சீமானாய் இருந்தார். என்னங்க பிரயோஜனம்? அந்த 10 மடங்கா கொடுக்கும் பொழுது யோபுக்கு எத்தனை வயசு ஆயிடுச்சுங்க? அதுக்குள்ள அந்த பிரைம் ஏஜ் எல்லாம் போயிடுச்சுங்க. அவர் என்ஜாய் பண்ண வேண்டிய வயசெல்லாம் போயிடுச்சு. நீதான் அந்த மாதிரி கணக்கு போடுற. கர்த்தர் அவருக்கு 100 வயசுல கூட ஒரு 10 வயசு பையனை போல அவர் ஜாலியா இருக்க வைப்பாரு. ஆகினால அவருக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதமான காலங்களிலே அவரை நல்ல ஸ்ட்ராங்கா, அவர் என்னென்ன ஆசைப்பட்டாரோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி, அனுபவிக்கும்படி, சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்தார். அது மாத்திரமல்ல, தான் இழந்த தன்னுடைய 10 பிள்ளைகளையும் திரும்ப பெற்றுக்கொண்டார். அந்த யோபுடைய குமார்த்திகளை போல அந்த தேசத்திலேயே அழகுள்ள ஸ்திரீகள் யாருமே இல்லையா? தேட போயிடாதீங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்படியாக தேவன் யோபுவை ஆசீர்வதித்து அந்த கடைசி பாகத்தில் யோபுவோட வயசை படிங்க. யோபுவின் புஸ்தகம்  இதற்கு பின் யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளையும் கண்டான்.
யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா. இதற்கு பின்பு 104 வயது, 140 வருஷம், 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். பூரண வயசுள்ளவனாக மரித்தான். அல்லேலூயா. அருமையான பிள்ளையே, நான் திக்கற்றவன் என்று நீ சொன்னாலும் பரவாயில்ல, திக்கற்றவர்களின் தேவன் தான் நம்முடைய தேவன். உன்னுடைய திக்கற்ற நிலைமை உனக்குள் நீடிப்பதில்லை, அது உன்னை விட்டு போயிடும். நீ கர்த்தரை மாத்திரம் பிடித்துக்கொள், கர்த்தரை மாத்திரம் பிடித்துக்கொள். அவரையே நோக்கிப்பார், அவரிடத்திலே கெஞ்சி, அவரிடத்திலே விண்ணப்பம் செய். உன்னை யாரும் நடுத்தருவுல கொண்டு நிறுத்த முடியாது. தெருவிலேயே உன்னை போட்டாலும் கர்த்தர் திரும்ப உன்னை மாளிகையில உட்கார வைப்பார். உன்னை பிச்சைக்காரனை போல நாயே உன்னை நக்கினாலும் கர்த்தர் உன்னை அழகுள்ள மேனியை கொடுத்து ராஜவஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை நம்புகிறவன் பாக்கியவான். உன்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். மனுஷனை, விருதாவான மனுஷனை நம்பாதீங்க. பொய் பேசுகிற மனுஷனை நம்பாதிருங்கள். நம் தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள் இந்த வேதத்தில் இருக்கிறது. இதை நம்புங்கள், இதை ஓயாமல் படிங்க. துஷ்டர்களை விட்டு விலகுங்கள், தீயவர்களை விட்டு விலகுங்கள், குடிகாரர்களை விட்டு விலகுங்கள், வேசி மார்க்கத்தாரை விட்டு விலகுங்கள், கொலைகாரரை விட்டு விலகுங்கள். தேவ மனுஷர்களோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், 10 மடங்காய் ஆசீர்வதிப்பார். நீ எதையும் கேட்க வேண்டாம், நீ துதி, கர்த்தரை துதித்துக் கொண்டே இரு. இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் துதிப்பேன், இனி நான் கர்த்தரை துதிப்பேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை துதியினால் அலங்கரிப்பார், துதியினால் உங்களை அலங்கரிப்பார். உங்கள் வாயிலிருந்து துதி வந்து கொண்டே இருக்கும். கேட்பாங்க, என்ன சார் நீங்கள் என்னமோ வாயில் முனைஞ்சிட்டே இருக்கீங்களே? இல்லைங்க, எங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்படிங்களா? அது ஏங்க சும்மா பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஏதோ சாமி கும்பிடும் பொழுது ஒரு நன்றி செலுத்திட்டு வந்தால் பரவாயில்ல, சும்மா உங்களை பார்த்தாலே ஏதோ முனைஞ்சிட்டே இருக்கீங்க. அப்படி இல்லைங்க, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நான் என் தேவனை துதித்து கொண்டே இருக்கணும். அவர் அவ்வளோ நன்மை செய்திருக்காருங்க எனக்கு. அப்படிங்களா? எந்த நன்மைங்க சொல்லு. எனக்கு போய் ஆத்ம ஆதாயம் பண்ண தெரியல, எப்படி சுவிசேஷம் சொல்கிறதுன்னு தெரியல. வேண்டாம், நீ துதி. உன்னை தேடி வருவாங்க, உன்னை தேடி கஷ்டப்படுகிறவர்கள் வருவாங்க, வியாகுலப்படுகிறவர்கள் வருவாங்க. அவங்களுக்கு உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு, உன்னோட சாட்சியை சொல்லு. அவங்க பின்னால் ஓடி வருவாங்க. சூலமத்தி என்ன சொல்கிறா? என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே, ஃபஸ்ட்டு என்னை இழுத்துக்கொள்ளும், ட்ராமி, என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம், ஓடி வருவோம். சூலமத்தி ஒருத்தி தான், ஆனால் அவளுக்கு அநேக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த அன்புக்கு நேராக அவள் இழுக்கப்பட்டால் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுவாங்க. உனக்கு ஒரே ஒருத்தர் தான் இருக்கணும், உன்னுடைய ஃப்ரெண்டு, உன்னுடைய தகப்பன், உன்னுடைய ஆலோசகர். அவரோடு நீ ஐக்கியமாக இருந்தால், உன்னை ஃபாலோ பண்ணுற எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் அவர்களையும் நீ அவர்கிட்ட கூட்டிகிட்டு வரணும். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பன் அவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். ஒவ்வொரு பிள்ளைகள் எக்ஸாம் நேரத்தில் என்னையே எடுத்துக்கொள்ளுங்களேன்,
பெங்களூரில் இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஊழியக்காரர் இருப்பாங்க. அதனால நாங்கள் படிக்கவே முடியாது. காலேஜுக்கு போய் கொண்டிருந்தோம். காலேஜில் எக்ஸாம்ஸ் வந்தால் கூட எங்களால் படிக்க முடியாது. ஏன்னா எங்கள் தகப்பனார் ஒரு வயலினிஸ்ட்டு, ஒரு அக்கார்டினிஸ்ட்டு, ஒரு பாஸ்டர் வந்துடுவார், ஒரு ஃப்ளூட் வாசிக்கிற ஒரு பிரதர் வந்துடுவார், ஒரு ட்ரம்பட் வாசிக்கிற ஒரு பிரதர் வந்துடுவார். கிட்டார் நானும் எங்கள் அக்காவும் கிட்டார் போடுவோம், என் தங்கச்சி மேண்ட்லின் போடுவாங்க. இப்படி நாங்கள் எல்லாம் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். அவங்க வீட்டை விட்டு போகிறதுக்கு 10:30 மணி, 10:30 மணிக்கு தான் சாப்பிட்டுட்டு வீட்டை விட்டு போவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் போய் படுக்கிறதுக்கு லேட் ஆகிடும். கிட்டத்தட்ட 12-12:30 மணி ஆகிடும். எங்களுக்கு படிக்கவே நேரம் இருக்காது. ஆனால் அதை குறித்து நாங்கள் கவலைப்பட்டதில்லை. ஆனால் எக்ஸாம் வரும் பொழுது எங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ, நம்ம படிக்கவே இல்லையே, இந்த எக்ஸாமை எப்படி எழுதுறது? அப்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, நான் அநியாயமாக என்னோட நாட்டில் நான் கடத்தலை, நான் ஊழியக்காரர்களுக்கு ஊழியம் செய்தேன், நான் உம்மை துதிச்சேன், பாட்டு பாடி உம்மிடத்தில் மகிழ்ந்திருந்தேன், நான் படிக்கக்கூடாதுன்ட்டு வீடாக நான் அழுப்பு பண்ணலை, இந்த வேலையில் என்னை காப்பாற்றும். நான் ஃபெயில் ஆனேன்னா உங்களுடைய நாமம் தூஷிக்கப்படும். ஆகையினால இப்போவும் நான் உங்களிடத்துல கேட்குறேன், இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன கொஸ்டின் வருதோ அதை எனக்கு காட்டுங்க, அதை மட்டும் நான் உட்காந்து படிச்சுட்டு போகிறேன், அதை ஒழுங்காக நான் படிக்கிறேன் என்று ஜெபித்து நானே 5 கொஸ்டின் செலக்ட் பண்ணுவேன். எங்கள் நாட்களில் 5 கொஸ்டின் தான், 7 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் எழுத வைப்பாங்க. அப்போ 5 கொஸ்டின் மட்டும் நான் எடுத்து நல்லா தரவாக படிச்சுட்டு போவேன். கர்த்தருடைய மகிமை அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். பார்த்தா 5 கொஸ்டினும் வேறு கொஸ்டினும் வந்திருக்கும். நான் உட்கார்ந்து எழுத தொடங்கினேன்னா கட 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 கடன்னு எழுதிட்டே இருப்பேன். ஆண்டவர் கிருபையில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஏனென்றால் என்னுடைய நேரத்தை ஊழியத்துக்கும் ஜெபங்களுக்கும் கூட்டங்களுக்கும் ஊழியக்காரருக்கு வேலை செய்கிறதுக்கும் தான் நான் செலவு பண்ணேன். உட்கார்ந்து நாங்கள் அக்கா தங்கச்சிங்க கதை அடித்ததில்லை, பாட்டு கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இல்லை. எங்கள் தாய் தப்பனுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நேசித்து ஊழியக்காரரை, எங்கள் ஊழியக்கார பாஸ்டரை தெய்வமாக நாங்கள் வைத்து சபைக்காக ஏதாவது செய்து சபையை போய் கழுவி கூட்டி சுத்தம் பண்ணி இப்படியெல்லாம் நாங்கள் செய்ததுனால தேவன் எங்களுக்கு கொடுத்த பரிசு அது. அல்லேலூயா. அப்படியாக நாங்கள் எங்களுடைய படிப்பை நாங்கள் படித்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆகையினால அந்த நேரத்தில் நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணோம்? திக்கற்றவர்களை போல. என்ன ஆகும்? ஆனால் தேவன் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். அவர் நமக்கு துணையாய் இருப்பார். அவர் ஒருபோதும் தன் முகத்தை மறைக்க மாட்டார், ஒருபோதும் அவர் விட்டு விலக மாட்டார். அன்பின் தேவன் நம்முடைய தேவன். இந்த அன்பின் தேவனை பற்றி கொள்ளுங்கள், பிடித்து கொள்ளுங்கள், நேசியுங்கள், துதியுங்கள், அவரை ஆராதனை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலுமாக நீர் கொடுத்த இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இந்த பிள்ளைகளாண்டவரே இந்த வசனத்தை கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலே திக்கற்ற நிலைமையிலே கர்த்தாவே இருப்பார்கள் என்றால், ஆண்டவரை நீர் அவர்களோடு இருக்கிறேன் என்று இன்றைக்கு நீர் சொல்லி இருக்கிறேன். அதை உணர கிருபை தாருமையா. எல்லா ஆண்டவரை திக்கற்ற நிலைமையிலிருந்து இந்த பிள்ளைகளை விடுவியும் ஆண்டவரே, விடுதலை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தை உணர கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய அன்பின் அரவணைப்பை உணர கிருபை தாருமையா. தைரியமாய் இருந்து உம்முடைய நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக
ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தின் நாள் வரும் மட்டுமாக பொறுமையாய் காத்திருக்க கர்த்தர் கிருபை தார். ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்க யார் யாருக்கு கிருபை செய்தீரோ எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய நன்மையை சொல்லி பாடி துதிக்க கிருபை தருவீராக. ஆசீர்வதியும். உமக்கே மகிமை. உம்முடைய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.